இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு நல்லாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அன்பரசியும் விஸ்வா எல்லோரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பைரவின்னு ஒருத்தி புதுசாக வந்திருக்கா, அவளோட ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அது மட்டும் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வின் பண்ணப்போ ஏதோ ஒரு போலீஸ் கேஸில் அரெஸ்ட் ஆனா, ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால 2 இயர்ஸ் வந்துட்டு அவன் மேலே கேஸ் நடந்துச்சு. அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டா. இப்போ வந்துட்டு அவள் விளாட்றதுக்காக வந்திருக்கா. கண்டிப்பாக 2 வருஷம் இருக்கிற வெறியை ஒட்டு மொத்தமாக கொட்டி தீப்பா. அதனால அவகிட்ட நீ கண்டிப்பாக மோதி ஜெயிச்சே ஆகணும். அது மட்டும் கிடையாது, அவள் உங்ககிட்ட வாண்டடாக பேச வந்தாலும் அவகிட்ட பேசிக்காத, எதுவுமே வந்துட்டு வம்பு வச்சுக்காத. ஏன்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை கூட அவள் வந்துட்டு லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் பைரவி நடந்து வராங்க. அவள் தான் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி அன்பரசி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து வந்துட்டு அன்பரசி கிட்ட பைரவி வந்துட்டு, ஓ நீ தான் அந்த அன்பரசி அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் பைரவி அப்படின்ற மாதிரி அன்பரசி கேட்குறாங்க. ஓஹோ சரி சரி, நான் யாருன்னு தெரியும்ல, என் கூட போட்டிக்கு வர்றையா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே அன்பரசி அதெல்லாம் வேணாம், அதான் ட்ராக்ல ஓடுவோம்ல அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த இடத்துக்கு அனன்யா வர்றாங்க. ஏன்னா விஸ்வா அன்பரசி பேசிகிட்டு இருக்கிறத முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ பைரவி பேச வந்துட்டாங்களா, அதனால் அந்த இடத்துக்கு வந்து வாண்டடாக வாயை கொடுக்குற மாதிரி, நீ வேணா போட்டிக்கு வா அப்படின்ற மாதிரி அனன்யா கூப்பிட, சரி நானே வாரேன் அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்லிடுறாங்க. அனன்யா வேணாம், எதுக்கு அதான் ட்ராக்ல ஓடுவேல அப்படின்னு சொல்ல, வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்லிடுறேன். சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி அன்பரசி ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மஞ்சு சொல்ல, அனன்யாவை பார்த்துட்டு வந்துட்டு அந்த பைரவி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நான் அன்பரசி கூடவே போட்டியில் கலந்துக்கிறேன், நீ அங்கே ட்ராக்ல ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா விட்டு கிளம்பிடுறாங்க. என்னடி என்னையே எதிர்த்து நீ வந்துட்டு ஓட போறியா, சரி சரி போ, இன்னும் அங்கே போய் சாவேன்னு நினச்சேன், இங்கேயே சாகணும் நீ ஆசைப்படுற, இப்போது நீ ஓடி முடிக்கப்போ வாயிலேருந்து ரத்தெல்லாம் கைக்கு எப்படி சாக போகிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அனன்யா நினச்சிக்கிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் கோவிலில் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சந்திரசேகர் ஜானகி அவங்கெல்லாம் கோயிலில் வந்து இறங்குறாங்க. அவங்க உள்ளே போனதுமே இந்த பக்கம் வந்துட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க, எங்கே பார்த்தீங்களா என் புருஷனோட மூஞ்சி எப்படி வச்சிருக்கான்னு பார்த்தியாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாடி பார்த்துட்டு தான் நான் இருக்கேன், ஒட்டுமொத்த சொத்து நமக்கு வரப்போதில்ல அந்த ஒரு கவலை தான் அவங்க முகத்தில், சரி அதெல்லாம் விடு, நமக்கு நல்லதே நடக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, எல்லாம் நல்லதாக நடந்துருமாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நடந்துரு நீ இங்கே கோயிலை சுற்றி பாரு, எல்லாம் நம்ம ஆளுக தான், கண்டிப்பாக அந்த கஸ்தூரியால் இங்கே வரவே முடியாது, அவள் பொண்ணு இங்கே வந்தால் ஸ்ட்ரைட்டாக மேலே அவங்க போய் சேர வேண்டிதான், தலைக்கு 20 லட்சம் எல்லாம் பேசியிருக்கு, அதனால் இங்கே இருக்கிறவங்க 1000 2000 பார்த்தாலே வாயை பொழப்பாங்க, கண்டிப்பாக அவங்களை கொண்டுருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கிட்டு வந்துட்டு சிவகாமி வேண்டிக்கிறாங்க, நான் நல்லதே பண்ணது கிடையாது ஆனால் என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு ஜோயல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பசுபதி இருக்கால் அவள் கால் பண்ணுறா, சார் மன்னிச்சிருங்க சார், நேற்று ஒரு லேடி ஃபோட்டோவை காமிச்சிட்டு பேசுனீங்களே சார், அந்த லேடி வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் சார் இருந்தாங்க, எனக்கு ஒரு பணத்தேவை இருந்துச்சு, அவங்க வந்துட்டு 10 லட்சம் பணம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் என் ஃப்ரெண்டுக்கு வேறு வாய்ஸ் நோட் அமிச்சிட்டேன் சார், அந்த லேடி இங்கே இருக்காங்கன்னு, ஆனால் இப்போ காலையில் பார்த்தா அந்த லேடி இல்லை, எனக்கு வேறு மனசு உறுத்துச்சு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாத இருந்தப்போ ரிஷி சார் தான் காப்பாற்றினாரு, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக குற்ற உணர்ச்சியால் துடிச்சிட்டேன், இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, பணத்தை வேணா என்கிட்டே இல்லைன்னா ரிஷி சார்ட்ட கேட்டுக்க முடியுது, ஏன் இப்படி பண்ணீங்க, சரி இந்த வேலைக்காரையம்மா நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சுக்கிறாரு ஜோயல். அடுத்து வந்து இந்த சைடு கோவிலில் காமிச்சிட்ருக்காங்க. குறிஜி சொல்கிறாங்க, இப்போ இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் வந்துட்டு மாறும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கும் சந்திரசேகருக்கும் ஆறுதல் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க, சந்திரா எதுக்கும் நீ வேணா ரிஷி கால் பண்ணி பாரு, கண்டிப்பாக கஸ்தூரி வந்துருவாளுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, பாத்தியாமா இந்த கிழவிக்கு இன்னும் அவள் தான் வேணுமா அப்படின்ற மாதிரி இவங்க முறைச்சிக்கிட்டு இருக்கா. சரி விடுடி இன்னும் கொஞ்ச நேரம், அதான் சொத்தலாம் நமக்கு வரப்போதில்லை அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஜட்ஜ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா ஜட்ஜி வந்துருச்சு, வாங்க என்ன கூத்து நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே சந்தோஷமாக இருக்க. சந்திரசேகர் ஜானகியும் ஜட்ஜி என்ன இங்கே வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரிஜிஸ்ட்ரேஷனை இங்கே வச்சுட்டு அடுத்து நான் வேறு ஒரு பிளான் இருக்குது அங்கே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சந்திர சொல்கிறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, ஏன் இப்போ வச்சா என்ன, எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அங்கே வேற போகணும், இப்போயே வச்சிடலாம், என்ன 1 மணி நேரம் தானே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்க, சரி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சந்திரா சொல்லிடுறேன். இந்த பக்கம் வந்துட்டு ஜானகி ஒரே கவலையாக இருக்குது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த திக்கம் ஜோயலத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. வேலைக்காரி அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க, சார் நான் தான் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, என்ன சார் மறுபடியும் அவங்கள பற்றியே கேட்டுட்ருக்கீங்க, அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு சந்திரசேகர் சார் சொல்லி தான் கஸ்தூரி உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள் அடிபட்டு இருந்தப்போ ஒரு தம்பி காப்பாற்றினார்ல, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன், அவங்க கண்டிப்பாக என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி அம்மாவை கிளம்புறாங்க. சைடு
சைடு ரத்னவேலுவும் ரவுடி பயலுங்களும் எப்படியாவது கஸ்தூரியை கடத்தணும்னு காத்துட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் இங்கே போட்டி நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் ஒரே டைமிங்கில் ஓடி வராங்க. அப்புறம் 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அன்பரசி நீ நல்லா ஓடுன்னு அப்படின்னு சொல்ல, நீங்கள் நல்லா ஓடுனீங்க, விஸ்வாஸ் சார் சொன்னதை விடவே பயங்கரமாக விளையாடுறீங்க, உங்கள் டைமிங் சூப்பர் அப்படின்ற மாதிரி 2 பேரும் இது பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் அனன்யா வந்துட்டு என்ன அன்பரசி சாகலை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்பரசி பக்கத்தில் வர்றாங்க. என்னடா வாயிலேருந்து ரத்தங்கக்கு சாவான்னு பார்த்த, இல்லையே அப்படின்னு முழிக்கிறியா, நீ கொடுத்ததில் ட்ரக்ஸ் கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும், எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அனன்யா ஷாக்காக. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.